வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் டோட்டலாக 3003 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 382 விதமான போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். இந்த 382ல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 30 போஸ்ட். இந்த 30 போஸ்ட்டுக்கு வந்து 354 வேக்கன்சி இருக்குது. ஓகே, 30 போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடித்தவங்க, பிஇ, பிடெக் இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஆஃப் டேக்கு மேலே ஆச்சு. கிட்டத்தட்ட 110 ஸ்லைட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். லென்த்தாக இருந்தால் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். வியூஸுக்காக நான் இதை பண்ணலை. இதில் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கன்ஃபார்ம். நார்மலான ஒரு 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 கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஓகே, குரூப் பி லெவலில் இருக்கக்கூடிய ஜாப். எடுத்த உடனே உங்களுக்கு மாதம் 55,000க்கு மேலே சம்பளம் இருக்கக்கூடிய வேலை. அதுலேயும் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு வேலை. ஜூனியர் இன்ஜினியர், அடுத்ததாக வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், அந்த மாதிரி போஸ்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கிறதா மேக்ஸிமம் வேகன்சி இருக்குது. ஆர்மியோட சிவிலியன் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஆர்மிக்கு போகக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து குவாலிட்டி செக் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் அசோக் லைலாண்ட், டாட்டா, அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு. ஸோ செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா ராஜ வாழ்க்கைன்னு சொல்லலாம். நான் இதில் செலெக்ஷன் ஆகியிருக்கேன், இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இதில் தான் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பேராச்சும் தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அதையும் நான் சொல்லலை ஸ்டார்டிங்கில், இப்போயே சொல்லிடுறேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்தெந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உள்ளே பார்த்தா தான் தெரியும். அதை ஸ்டார்டிங்லேயே சொல்ல முடியாது. ஏன்னா வேறு போஸ்ட்டுக்கு வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இதில் குவாலிஃபிகேஷன் நிறைய பேருக்கு இருக்காது. இந்த மாதிரி இந்த 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 கிராஜுவேஷன்னா இந்த டிகிரி முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஆட்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, இதில் நமக்கு வேகன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ தெரிஞ்சு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் மற்ற ஜாபோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 50 நாள் 60 நாள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகே, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நானும் இதில் செலெக்ஷன் ஆயிருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து இதெல்லாமே போஸ்ட் கோடு. ஓகே, இதை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாமே வந்து ரேங்க்கு, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 30 விதமான போஸ்ட் இருக்குது. ஓகே, இதில் ரெட் கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, ரெட் கலரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அடுத்து பிளாக் கலரில் இருக்கிறதுல நீங்களே எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன். ஏன்னா மினிமம் 5 வேக்கன்சி இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை விட கம்மியான வேக்கன்சி இருக்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். பட் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, ஜியோஃபிசிக்ஸ், ஜியாலஜி, அடுத்து மெட்ராலஜி, ஹைட்ரோ மெட்ராலஜி, பாட்னி, ஜுவாலஜி, அக்ரிகல்ச்சர், இதில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் பிரான்ச்சில் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகே, அதுவே நீங்கள் வந்து டிப்ளமோவோ இல்லைனா பிஇ, பிடெக்கோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது எந்த பிரான்ச்சில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று. ஓகே, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெட்டலர்ஜிக்கல், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், மெஷின் அண்ட் டூல்ஸ் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி, செராமிக்ஸ் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், பெயிண்ட் டெக்னாலஜி, இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லைனா பிஇ, பிடெக் முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கும் இதில் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் இருக்குது. எல்லாருக்குமே வந்து எல்லா வேக்கன்சியும் இருக்காது. உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த போஸ்ட் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு
நீங்கள் அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ப்ளஸ் அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் இதில் வந்து நான் சொல்லுவேன், மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு 30 தான் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது வந்து 1/1/2026 உங்களுக்கு 30 வயசு இருக்கணும். அதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி இல்லைனா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது காமனானது. ஓகே, ஸோ ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேட்டில் நீங்கள் யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 33, எஸ்சி எஸ்டினா 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் இப்போ நான் 30 விதமான போஸ்ட்டு சொல்கிறேன்ல, அதில் எனக்கு ஒரு 8 போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 8க்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் தனித்தனியாக 8 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். 8 வாட்டி அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். 100 ரூபா பே பண்ணணும் ஒரு அப்ளிகேஷனுக்கு. அதுவும் நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் 8 அப்ளிகேஷனும் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எல்லா குவாலிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 4/5/2026 முன்னால் உங்ககிட்ட இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க 1 இயர் அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 2 இயர் கேட்குறாங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஓபிசி இல்லைனா எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால் 4/5/2026 முன்னால் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இப்போ வாங்கியிருக்கணும். ஓகே, 2026 ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே, வாங்கலைன்னா வாங்கிடுங்க. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காமனான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, மே 4 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்ளை பண்ணுறப்ப எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மே 11லேருந்து 13க்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணுறதுக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாக்டாக சொல்லலை, ஜூனில் டென்டேட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த போஸ்ட்டுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா காமனான பாயிண்ட்ஸ் நான் இப்போ 1-2 தான் சொல்லியிருக்கேன், நிறையா இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, இதில் என்னென்ன இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இதில் டெக்னிக்கல் கொஷின் கிடையாது. ஓகேவா, நீங்கள் ஜூனியர் இன்ஜினியருக்கு செலெக்ஷன் ஆக போகிறீங்க, ஆனால் அதில் டெக்னிக்கல் கொஷின் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு கொஷின் கூட வராது. நார்மலாக ஜிகே, ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷில் இருந்தால் கொஷின் வரும். ஓகே, ஸோ எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கான 50 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி நான் முன்னாலே கொடுத்துட்டேன். போன ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொடுத்ததான் சேம் சிலபஸ் அப்படின்னால நீங்கள் இப்போ இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருங்க. அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 2 வீடியோ பாருங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 2 வீடியோ பாருங்கள். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதில்ல, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வருதுன்னா இந்த 2 வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எல்லா வீடியோவும் எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் 14 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரெக்ரூட்மெண்ட். நான் என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரே ஷார்ட்ஸில் 3 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் எனக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தெரியணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவனும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அது சொல்லவும் முடியாது. நீங்கள் அப்படியே ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஓட்டுங்க. யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. ஓகே, இவ்வளோ லென்த்தாக நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா வியூஸ் வேண்டாம்னு தான் நான் கொடுக்குறேன். யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் செலெக்ஷன் ஆனால் போதும்ட்டு தான் கொடுக்குறேன். பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா உங்களை நினச்சி எனக்கும் கவலை இல்லை. ஓகே, பொறுமையாக பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இதில் தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ இதில் போஸ்ட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோடு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, NW, NR, CRன்னு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா NWனா நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன், NRனா நார்தர்ன் ரீஜியன், CRல தான் அதிக போஸ்ட் இருக்கும், சென்ட்ரல் ரீஜியன். ஓகே, SRனா சதர்ன் ரீஜியன். இதில் நீங்கள் எந்த ரீஜியனில் இருக்க போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் அந்த ரீஜியனோட ஹெட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு போஸ்ட் கோடு சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் அது எந்த ரீஜியன்னு சூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். போஸ்ட் கோடில் CRன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது சென்ட்ரல் ரீஜியனில் உள்ள போஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அட்லீஸ்ட் 1 இயர் இல்லைனா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி போஸ்ட் தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் 1 இயர் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 70 வேகன்சி இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரொம்பவே அதிகம். இதில் எக்ஸ்பீரியன்ஸோட 70 வேகன்சி அப்படிங்கிற ரொம்பவே அதிகம். கட் ஆஃப் ரொம்ப லோவாக போகும்.
200 மார்க்குக்கு 110 120 எடுத்தால் கூட நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இந்த போஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி அஷூரன்ஸ் வெஹிக்கிள் டிசிப்ளினில் இருக்குது. நான் செலெக்ஷன் ஆனது இதே டிபார்ட்மெண்ட் தான். நான் செலெக்ஷன் ஆனப்போ கிட்டத்தட்ட ஒரு 23 வேகன்சி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போலாம் அது 70 வேகன்சி. ரொம்ப ரேர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேகன்சி வர்றது. இதில் செலெக்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சவுத் இந்தியாவில் தான் போஸ்டிங் போடுவாங்க. சென்னை இல்லைனா பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல தான் போஸ்டிங் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு. அதனால ரொம்பவே நல்ல ஜாப் தான். நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். போஸ்ட் கோடை நோட் பண்ணிக்கோங்க, CR10426. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் கோடு தேவைப்படும். நீங்கள் அப்ளை பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, போஸ்டிங் எங்கே வேணாலும் போடலாம். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி உண்டு. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு சவுத் இந்தியாவிலேயே தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இதில் என்ன டியூட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்ன லெவல் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம். இது என்னன்னு புரியலன்னா நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, நான் நிறைய விஷயம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ல அந்த பிளேலிஸ்ட்டில் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததுனால நான் வந்து அதில் காமனான பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து BSc ஃபிசிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் BSc முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ இல்லைனா BE BTech முடிச்சவங்க. டிப்ளமோன்னு கொடுத்துருந்தாலே அதுக்குள்ள BE BTech முடிச்சவங்களும் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் தான். ஸோ டிப்ளமோ இல்லைனா BE BTech முடித்தவங்க, அதுவும் எந்த பிரான்ச்சில் அப்படின்னா மெக்கானிக்கல் இல்லைனா ஆட்டோமொபைலில் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்ன ஃபீல்டில்? ப்ரொடக்ஷனில் இல்லைனா டெவலப்மெண்ட்டில் இல்லைனா குவாலிட்டி அஷூரன்ஸில். நீங்கள் ப்ரைவேட்லனாலும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே போதுமானது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி. மினிமம் 1 year, அதுக்கு மேலே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இது என்ன டிபார்ட்மெண்ட் எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். DGQ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு அண்டரில் வரும். ஆர்மி ஆஃபீஸர் தான் உங்களுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. பேசிக் பே 35,400. பட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 55,000க்கு மேலே சேலரி இருக்கும். கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சேலரி இருக்கும். குவார்ட்டர்ஸ் எடுக்கலை, வெளியில் நீங்கள் வீடு எடுத்து தங்கியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு 65,000 70,000கிட்ட சேலரி போகும். ஓகே, ஸோ அடுத்ததான் ஏஜ் லிமிட் வந்து 30. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஓகே, OBCனா 33 வரைக்கும் இருக்கலாம், SC STனா 35 வரைக்கும் இருக்கலாம். இதை நான் திரும்ப சொல்ல மாட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு இதுதான் ஏஜ் லிமிட்டு. ஏதாச்சும் வேற வருது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். எல்லா போஸ்ட்டுமே குரூப் B தான். ஒரு போஸ்ட், 1-2 போஸ்ட்டை தவிர மேக்ஸிமம் குரூப் Bயில் தான் இருக்கும். ஓகே, இதில் மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். டிரான்ஸ்ஜெண்டரும் எலிஜிபிள் தான். PWDயில் வந்து எந்தெந்த கேட்டகரி எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. OH HH கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். பட் இருக்கும் ஸ்லைடில். ஓகே, ஸோ வேகன்சி மறுபடியும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 11 வேகன்சி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஜூனியர் இன்ஜினியர் தான், குவாலிட்டி அஷூரன்ஸ் தான், சேம் டிபார்ட்மெண்ட் தான். பட் அது உள்ள வேறு பிரான்ச்சு, இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய பிரான்ச்சு. போஸ்ட் கோடை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே சவுத் இந்தியாவில் போஸ்டிங் நிறையா போடுவாங்க. வெஹிக்கிளும் இதுவும் ஒரே இடத்துல தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால இதுலேயுமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் ஹையர் செகண்டரி லெவலில் தான் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BSc ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லைனா டிப்ளமோ BE BTech முடித்தவங்களில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், மெட்டலார்ஜிக்கல், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இல்லைனா ஆட்டோமொபைல், இதில் எதுலையாச்சும் ஒன்றில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடக்ஷன் இல்லைனா டெவலப்மெண்ட் இல்லைனா குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே தான். BSc முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ இல்லைனா BE BTech முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது நீங்கள் எந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இல்லைனா மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைலில் கேட்டிருக்காங்களா? நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் ப்ரொடக்ஷனில் இருந்து மட்டும் போக முடியாது. ஓகே, வெஹிக்கிள்னால் நீங்கள் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷனில் அதில் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்துட்டு நான் அங்கே இருந்தேன் மட்டும் சொல்ல முடியாது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து இதுக்கான பேசிக் பே எல்லாமே சேம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேயுமே 55,000க்கு மேலே சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். ஓகே, 11 வேகன்சி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 75 வேகன்சி இருக்குது. ஓகே, இதுவுமே சேம் டிபார்ட்மெண்ட் தான், ஜூனியர் இன்ஜினியர் தான், குவாலிட்டி அஷூரன்ஸ் தான். இது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளினில் வரும். போஸ்ட் கோடு நோட் பண்ணிக்கோங்க. என்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. மேக்ஸிமம் ஒரே மாதிரி டியூட்டி தான்.
ஓகே. இதுவும் ஹையர் செகண்டரி லெவல் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, இல்லை டிப்ளமோ பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதில் எதாச்சும் ஒன்றில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுலேயும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ், இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், டெலிகம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாச்சும் ஒன்றில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே. இப்போ நான் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இதுக்கு பண்ணலாம். நான் வந்து அந்த 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் தான். நான் அப்ரெண்டிஸ்ஷிப் தான் முடிச்சிருந்தேன், நான் இதில் செலெக்ஷன் ஆகியிருக்கேன். ஸோ அப்படின்னால நீங்கள் யோசிக்க வேண்டாம், எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஓகே. இதுக்குமே சேம் டிபார்ட்மெண்ட் தான், சேம் சேலரி தான், வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஏஜ் லிமிட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஓகே. ஸோ வேக்கன்சி மறுபடியும் பார்த்துக்கோங்க. இதில் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்குன்னு தனியாக வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்குலாம் பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிளாக இருந்தாலும் தனியாக அவங்களுக்கு வேகன்சி ரிசர்வ் பண்ணலை. பட் இங்கே 2 வேகன்சி வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 19 வேகன்சி இருக்குது. இதுவுமே சேம் ஜூனியர் இன்ஜினியர் தான், குவாலிட்டி அஷூரன்ஸ் தான். ஆர்மமெண்ட்டுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய சப் டிசிப்ளினில் இது வரும். ஓகே. ஸோ இதுக்குமே போஸ்ட் கோட் வந்து சேம் தான். போஸ்ட் கோட் வந்து CR11126. ஓகே. போஸ்ட் கோட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் சேமாக தான் இருக்கும். டியூட்டிஸ் வந்து பார்த்துக்கலாம் நீங்களே. ஓகே. இது ஹையர் செகண்டரி லெவல் தான். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கும் இருக்கணும். ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கணும். ஓகே. அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ மற்றது எல்லாமே சேம் தான். சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். வேகன்சி மறுபடியும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி இருக்குது. இதுக்கான போஸ்ட் கோட் CR11226. இதுவும் சேம் ஜூனியர் இன்ஜினியர் தான். ஆர்மமெண்ட்டில் அம்யூனேஷன் அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஓகே. ஸோ இதுக்குமே மற்ற எல்லாமே சேம் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்கணும். ஓகே. மற்ற எல்லா டீட்டெயிலும் சேம் தான். சேம் சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து சேம் தான். 19 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 10 வேகன்சி இருக்குது. இதுவுமே வந்து ஜூனியர் இன்ஜினியர் தான், குவாலிட்டி அஷூரன்ஸ் தான். ஆர்மமெண்ட்டில் ஸ்மால் ஆர்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த டிசிப்ளினில் வரும். ஓகே. இது எல்லாமே ஆர்மியோடது. ஆர்ம்ஸ்ன்னு வருதுன்னா அங்கே எல்லாமே வந்து கன்னு தான் ரெடி பண்ணுவாங்க, கன்னு தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. கவர்மெண்டோட ஃபேக்ட்ரி தான். ஓகே. அங்கே நீங்கள் வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஓகே. ஸோ இதுக்கான போஸ்ட் கோட் CR11026 அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கும். எனிவேர் இன் இந்தியா அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி இதில் உண்டு. 3 வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுவும் ஹையர் செகண்டரி லெவலில் தான் வரும். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான் இதுலையும். ஸோ 10 வேகன்சி இருக்குது. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு வந்து 13 வேகன்சி இருக்குது. இதுவும் ஜூனியர் இன்ஜினியர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதுக்குள்ளே வந்து மெட்டலர்ஜி அப்படிங்கக்கூடிய டிசிப்ளினில் வரும். CR10826 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. டியூட்டிஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுவுமே வந்து ஹையர் செகண்டரி லெவல் தான். எல்லாமே ஹையர் செகண்டரி லெவல் தான். ஓகே. இந்த லெவல் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்லைனா ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், லெபார்டரி இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரைவேட்டில் இருந்தாலும் ஓகே தான். ஓகே. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். மற்றபடி சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். 13 வேகன்சி இருக்குது. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு வந்து இதுக்குமே வந்து ஓஹெச்சுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஓகே. இதில் வந்து ஓஹெச்சுக்கு ஒரு வேகன்சி தனியாக பீரியட் கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு வந்து 12 வேகன்சி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஜூனியர் இன்ஜினியர் தான். ஆர்மமெண்ட்டில் வந்து வெப்பன்ஸ் அப்படிங்கக்கூடிய டிசிப்ளினில் வரும். ஓகே. CR10926 இதுதான் போஸ்ட் கோடு. போஸ்டிங் வந்து உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கும்.
என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரே டியூட்டி தான், ஒன்றில் அதிகமாக கம்மியாக டைப் பண்ணியிருக்காங்களே தவிர டியூட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலதில் டைப் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுவுமே வந்து ஹையர் செகண்டரி லெவல் தான். இதில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், மெஷின் அண்ட் டூல்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேயுமே வந்து ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் இல்லைனா குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்கணும். ஓகே, மற்ற பாயிண்ட் எல்லாமே சேம் தான். இதில் வந்து உங்களுக்கு சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து சேம் தான். 12 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து 8 வேகன்சி. இதுக்கான போஸ்ட் கோட் CR11326. இதுவும் ஜூனியர் இன்ஜினியர் தான். இது வந்து ஸ்டோர் அப்படிங்கக்கூடிய டிசிப்ளினில் ஜென்டெக்ஸ் அப்படிங்கக்கூடிய டிசிப்ளினுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இதுக்குமே இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. இந்த போஸ்ட்டுக்குமே வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், மைன்ஸ் அண்ட் டூல்ஸ் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அப்பரல் டெக்னாலஜி, செராமிக்ஸ் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி இதில் எதலாச்சும் ஒன்றில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் இல்லைனா குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்கணும். இந்த ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, மற்றபடி இதுலேயுமே சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். 8 வேகன்சி இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். ஒரு வேகன்சினால நான் போஸ்ட் கோடு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, CR10726. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, எப்படி இந்த நான் போஸ்ட் கோடை வச்சு அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, மற்ற டீட்டெயில் என்ன, இதில் நான் உங்களுக்கு காட்டுற டீட்டெயில் எல்லாம் எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு அதில் எல்லாமே தேவையான விஷயம் தான் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 20 வேகன்சி இருக்குது. இதோட போஸ்ட் கோடு CR11426. இது வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய போஸ்ட். சேம் டிபார்ட்மெண்ட் தான், ரேங்க் வேறு. ஓகே, மெட்டல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அந்த டிசிப்ளினில் இருக்கும். அது உள்ள மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கக்கூடிய சப் டிசிப்ளினில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்னு தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதான் மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இந்த ஃபீல்டில் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன் கெமிக்கல் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் டிசிப்ளினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ வேகன்சி வந்து இதில் 20 வேகன்சிங்கிறது உங்களுக்கு கம்மி மாதிரி தெரியலாம். இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்கன்னு பார்த்தா இதில் காம்படிஷனே உங்களுக்கு இல்லைன்ட்டு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். ஒரு 50 நாள் கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்க, நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஓகேவா, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சேம் ஏஜ் லிமிட் தான், மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே, டிபார்ட்மெண்ட் சேம் தான், DGQA தான். இதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் தான் வரும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 9 வேகன்சி இருக்குது. இதுவுமே வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் தான், ஸ்டோரில் ஜென்டெக்ஸில் வரும். CR11726 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மெட்டலர்ஜி, டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங் இதில் எதனாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும். இதுக்குமே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்கணும். ஓகே, ஸோ மற்றது எல்லாமே சேம் தான், சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான், சேம் டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு வந்து 5 வேகன்சி இருக்குது. CR11626 போஸ்ட் கோடு. இதுவும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் தான், ஸ்டோரில் கெமிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய சப் டிசிப்ளினில் இது வரும். ஸோ இதுக்குமே வந்து சேம் தான். ஓகே, ஹையர் செகண்டரி லெவலில் தான் வரும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்க்கலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைனா பயோடெக்னாலஜி இல்லைனா மைக்ரோ பயாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கெமிக்கல் இல்லைனா பெட்ரோகெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பெயிண்ட் டெக்னாலஜி இந்த பிரான்ச்சில் எதாச்சும் ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிட்டி அஷூரன்ஸில் இந்த ஃபீல்டில் தேவை. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். சேம்னு சொல்கிறேன்னே எப்போ சொன்னோம்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னது சேம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 5 வேகன்சி இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 12 வேகன்சி இருக்குது. ஓகே,
ஸோ இந்த போஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டு CR130226 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. தமிழ்நாட்டிலையுமே இதுக்கு வந்து இனிஷியல் போஸ்டிங் இருக்குது. ஓகே, அதை தவிர்த்து எங்கெங்கெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு டிபார்ட்மெண்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரிஜுவனேஷன் அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இங்கே சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியில் வருது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எம்எஸ்சி, ஓகே, மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்ஸில் இல்லைனா ஜியோ ஃபிசிக்ஸ் இல்லைனா ஜியாலஜி, மெட்ராலஜி, ஹைட்ரோமெட்ராலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதே தான், ஃபிசிக்ஸு, ஜியோ ஃபிசிக்ஸு, ஜியாலஜி, மெட்ராலஜி, ஹைட்ரோமெட்ராலஜியில் முடிச்சிருக்கணும். அடுத்து 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மாஸ்டர் டிகிரிக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே சேம் தான், சேம் சேலரி தான். இதுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான், மற்ற பாயிண்ட் எல்லாமே இதில் வந்து சேம் தான். ஓகே, இதுலையுமே ஓஹெச்சுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடியில். அடுத்த போஸ்ட்டுக்கு 13 வேக்கன்சி இருக்குது. இது சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ரேங்க்கு. CR134226 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. கொச்சி இருக்குது. ஓகே, ஹைதராபாத்தும் இருக்குது, புவனேஸ்வர் இருக்குது. ஸோ என்னென்ன டியூட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கெமிஸ்ட்ரியில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகேவா, இதில் பேசிக் பேவே 44,900. அப்போ இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 70,000 தாண்டும். ரொம்பவே நல்ல சேலரி. ஓகே, மற்றபடி ஏஜ் லிமிட் சேம் தான், சேலரி மட்டும்தான் இதில் அதிகம், ஏஜ் லிமிட் மற்றது எல்லாமே வந்து சேம் தான். 13 வேக்கன்சி இருக்குது. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 29 வேக்கன்சி இருக்குது. இதுவுமே சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் தான். இது நார்த்தன் ரீஜனில் வருது, NR10426 தான் போஸ்ட் கோடு. எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். என்னென்ன டியூட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பிஎஸ்சி பாட்னி இல்லைனா ஜுவாலஜி அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க அப்ளை பண்ணணும். ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதிலே பார்த்துட்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேரில் வரும். டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் தான். இதில் பேசிக் பே 29,200. இதில் கொஞ்சம் கம்மி. இதில் இன்னும் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000-45,000 கிட்ட இருக்கும். ஓகே, ஏஜ் லிமிட் இதில் கம்மி, 25 வயசு இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசினா 28 வரைக்கும் இருக்கலாம், எஸ்சி எஸ்சினா 30 வரைக்கும் இருக்கலாம். இது குரூப் சியில் வரும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவல். ஓகே, சேலரி கம்மி, ரேங்க் கம்மி, ஆனால் கிராஜுவேஷன் லெவலில் வருது. மற்றதெல்லாம் சேலரி அதிகம், ரேங்க்கும் அதிகம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி லெவலில் வருது. எக்ஸாம் லெவல் தான் மாறுதே தவிர அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ரேங்கை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ 29 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோட போஸ்ட் கோட் நான் மறுபடியும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெலாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் கோடெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னென்னலாம் சொன்னோனோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேக்கன்சி 2 வேக்கன்சியாக இருந்தாலும் எலிஜிபிலிட்டி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்கும். பின்னால் நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டேங்க இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நம்புங்க, நான் சொல்கிறத நம்புங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நான் சொல்கிறேன். முடிஞ்சளவு இதை கொஞ்சம் சீரியஸாக எடுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு 40-50 நாளை கொஞ்சம் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா மெடிக்கல் லீவ் போட்டுட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நல்ல ஜாப்பு, உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.